இன்று நம்முடைய தமிழக அரசால் இலக்கிய மாமணி விருது பெற்ற காமராசர் தோழர்களை பாராட்டியும் வாழ்த்துறையும் வழங்க இருக்கிறார்கள். அவரை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். தமிழ் கழகத்தில் நாட்டுப்புறவியல் துறை தலைவராக இருக்கிறார். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் முன்னோடியாகவும் தலை சிறந்த ஆய்வாளரும் படைப்பாளருமான பேராசிரியரா காமராசு தோழர் தமிழ்நாடு அரசின் இலக்கிய மாமணி விருது பெற்றிருப்பது நம் அனைவருக்கும் ஒரு பெரும் மகிழ்ச்சி. அதாவது இது ஒரு மாணவ பருவத்திலிருந்தே அவர் மிகவும் ஈடுபாடோடு இந்த ஜீவானாவோட ஈடுபாடுகள் இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நிறைய புத்தகங்களும் நூல் எழுதியிருக்கிறார். இவர் ஒரு அருமையான ஒரு ஆளுமையை இன்று நம்ம அனைத்து தலைவர்களும் ஆளுமைகளும் அவரை பாராட்டவும் மகிழ்விக்க இருக்கிறார்கள். இந்த நிகழ்வை தொடங்கி வைத்து உரையாற்ற நம்முடைய மருத்துவர் அறம், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாநில பொதுச் செயலாளராக இருக்கின்ற அவர் இங்கு சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். அவர் இவருடைய வழிகாட்டி தந்தை தனுஷ்கோடி அவர்கள். மருத்துவர் அறம் அவர்களை இங்கு நிகழ்வை தொடங்கி வைத்து உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தோழர் மூவி, தோழர் செல்வராஜ், தோழர் நமது மரியாதைக்குரிய தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி அவர்கள் உள்ளிட்ட நமது இந்த விழாவின் கதாநாயகர் நமது முன்னோடி காமராசர் தோழர் உள்ளிட்ட அனைவருக்கும் முதலில் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு மிக அருமையான நிகழ்வு. ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு பள்ளி படிப்பை முடித்துவிட்டு பள்ளி ஆசிரியராக தொடங்கி கவிஞராக, சிறுகதை எழுத்தாளராக, ஆய்வுக்குள் உள்ளே வந்து ஒரு பேராசிரியராக ஒரு தமிழ் பல்கலைக்கழகத்தில் மிகச்சிறந்த பணிகளை நாவாவினுடைய 108வது பிறந்த நாள் இன்று. அந்த பிறந்த நாளில் நாவா குறித்து, நாவாவின் ஆராய்ச்சி தடம், நாவாவினுடைய வாழ்வும் பணியும், நாவாவின் நூல் அடைவுகள், இப்படி நாவாவினுடைய எதை வேண்டுமானாலும் நாவாவை பற்றி கேட்க வேண்டும் என்றால் தோழர் காமராஜ் அவர்களிடம் கேட்கலாம் என்ற அளவிற்கு நாவாவினுடைய படைப்புகளை மிக செழுமைப்படுத்தி இன்றைய நவீன உலக இலக்கியத்திற்கு வழங்கியவர். அவருடைய பணிகள் நாட்டுப்புற துறையின் தலைவராக ஆனதுக்கு அப்புறம், தஞ்சை பல்கலைக்கழகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த இலக்கிய பணிகள்னு எடுத்தோம்னா இவர் தொடாத பணிகளே இல்லைன்னு சொல்லலாம். நீங்க மகளுக்கு சொல்ல, நுப்போல் வலை, அதெல்லாம் அப்பாவுடைய இதுல இருக்கும். அப்பா, ரவீந்திர பாரதி, காமராஜ் தோழர், மூவர் கூட்டணி என்று எங்கு பார்த்தாலும் அவர்கள் 3 பேர் தான் போய்கிட்டு இருப்பாங்க. காமராஜ் தோழர் அப்பா ரவீந்திர பாரதியை வயதை பொறுத்த வரைக்கும் மிக இளையவராக இருந்தாலும் அவர்களோடு சேர்ந்து 3 பேரோடும் சேர்ந்து எங்கேயும் 3 பேர் தான் இருப்பாங்க. எங்க 3 பேரும் ஒரே இடத்தில் இருப்பாங்க. அப்பாவுக்கு பின்பாக ரவீந்திர பாரதி தோழருக்கு அடுத்து மிகச் சிறந்த முறையில் கமல இலக்கிய பெருமன்றத்தை திருச்சி மாநாட்டிலிருந்து சாத்தூர் மாநாடு வரை மிக திறமையாக மாநிலம் முழுவதும் கொண்டு சென்றார். அவருடைய இலக்கிய பணின்னு எடுக்கிறப்ப நீங்க சிறார் இலக்கியத்திலும் பங்கு பெற்றிருப்பார். பெண் எழுத்து வலியும் ஒளியும். நீங்க இந்திய இலக்கிய சிற்பிகள் பல சொல்லியிருக்காங்க. ராஜன் கிருஷ்ணன் குறித்து எழுதுறதுக்கே யாருமே எழுதாதப்ப தோழர் சாகித்ய அகாடமி தேசிய குழு உறுப்பினராக இருந்தார். இவர் எங்கெங்க இருக்காரோ அங்கெல்லாம் நம்முடைய இலக்கியத்தில் அந்த மெயின் ஸ்ட்ரீம் லைனின் அந்த லைட்டு ஒளிப்படாதவர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கான பணியை இந்திய இலக்கிய சிற்பிகளில் இவரே நம்ம தன்ஸ்கர் ராமசாமியின் குறித்தும் சமுத்திரம் குறித்தும் மிக அருமையான அந்த பணிகள் செய்திருக்கார். அப்பா குறித்து இலக்கிய தடம், தன்ஸ்கர் ராமசாமி இலக்கிய தடம். நீங்க நவீன நாவல்கள் எடுத்தாலும் அதனுடைய போக்குகள் எப்படி இருக்கு, திறனாய்வுகள் எப்படி இருக்கு, கவிதை எப்படி இருக்குது, இல்ல சமூகமும் வாழ்வும் எப்படி இருக்கு, கடித இலக்கியம், ஒரு எல்லா இலக்கிய ஆளுமைகளுக்கிடையே நடந்த கடித இலக்கியம், இப்படி இலக்கிய துறையில் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் நமது காமராசர் தோழரின் பங்களிப்பு அதில் இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு கிட்டத்தட்ட 40 நூல்கள் என்று நினைக்கின்றேன். நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. நம்ம அண்ணாவின் கவிதைகள் கூட நம்ம பார்க்கலாம். அந்த அடிகள், சுப்புரெட்டியார், இப்படி பல பேரை குறித்து இலக்கிய உலகிற்கு அறிமுகப்படுத்திய ஆளுமை
இப்பதான் விருதுகள் கிடைக்குது. இது இவருக்கு முன்னாடியே கிடைச்சிருக்க வேண்டும். இவருடைய பணியெல்லாம் பாக்குறப்ப நீங்க எப்பயோ விருதுகள்லாம் கிடைச்சிருக்கணும். விருதுக்காண்டி இதை நம்ம எல்லாம் செய்யல. ஆனாலும் நம்மளுடைய பணிகள், நாம் எடுத்துக்கொண்ட பணியை ஒரு இப்ப 2-3 நாளைக்கு முன்னாடிதான் அவங்களுடைய துறைக்கே போய் நாம தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு இது இது 2வது முறை போகுது. அவர் துறைக்கே போய் அங்க போய் பார்த்துட்டு வந்தோம். ஒரு 15 ஆய்வு மாணவர்களை வைத்து எந்நேரம் ஆய்வுகளை நடத்தி கொண்டிருக்கும் ஒரு நபராக எந்த இலக்கிய நிகழ்வு, இப்ப சமீபத்துல கூட மொழி குறித்து பெங்களூரில் ஒரு நிகழ்வு நடந்தது. அதில் பெரிய பெரிய இலக்கிய ஆளுமைகள் எல்லாம் போயிருக்கும் போது காமராஜ் தொடர்களும் போயிருந்தாங்க. அப்படி நிறைய அந்நிய நாட்டுக்கு சென்று, மலேசியா உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று தமிழ் கத்துக் கொடுப்பது, இப்படி அவருடைய பணிகள் எந்நேரமும் இலக்கியம் குறித்தும் அந்த இலக்கியத்தில் முற்போக்கு தன்மைகளை குறித்தும். இலக்கியத்தில் பல போக்குகள் இருக்கு, பல பேர் அதை பின்னோக்கி இருக்கிற போக்குகள் இருக்கு. அதெல்லாம் இவருடைய இடத்தில் நங்கூரமாக இருந்து கொண்டு நம்மை சுற்றியுள்ள அனைவரையும் அணைத்து போகக்கூடிய ஒரு பாங்கு. அது இப்ப நம்ம சோழர்கள் ஆதிராமன் இவங்க தென்னாடாறு எல்லாம் போயிட்டு வந்தாங்க. இங்க நம்ம மலேசியா போயிட்டு வந்தாங்க. நம்ம திருவாரூர் மாவட்ட செயலாளர், கலையிலக்கிய மாவட்ட செயலர் எல்லாம் போனது. அதுக்கும் ஒரு இது இவர்களுடைய பயணத்தின் வரலாறை எடுத்து பார்த்தா அங்க காமராஜ் தோழர் இருப்பார். அப்படி இந்த பகுதியில் இந்த தஞ்சை, திருவாரூர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதியிலும் பாடத்திட்டக்குழுவில், பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில், காவேரி கல்லூரியில், இப்படி ஒவ்வொரு அழகப்பா பல்கலைக்கழகத்தில் இப்படி அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நீங்க அவருடைய லிஸ்ட் ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு கல்லூரி போயிருந்திருக்கார், என்னென்னவெல்லாம் பேசியிருக்கார், என்னென்ன டாபிக் பத்தி பேசியிருக்காரு பார்த்தோம்னா வியந்து போயிடும். ஒரு முழுமையான இலக்கியவாதியாக இலக்கியத்தின் அத்தனை துறைகளிலும், அது சிறார் இலக்கியத்தில் இருந்து நவீன ஆய்வுகள் வரைக்கும் அவருடைய பங்களிப்பு என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த பங்களிப்பு இந்த விருதுக்காண்டி நம்ம செய்யல. இந்த விருது அவருக்கு அந்த விருது தன்னை அலங்கரித்துக் கொள்கிறது. காமராஜ் கொடுத்ததுனால் இலக்கிய மாமணி விருது அலங்கரித்துக் கொள்கிறது. செங்கமலாச்சாரியாரோட அந்த அறக்கட்டளையினுடைய, செங்கமலா தாயாரனுடைய அறக்கட்டளை விருதும் இப்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. அது 24ஆம் தேதி ஏதோ பங்கன் நடப்பதெல்லாம் நம்ம செய்திகள் பார்த்தோம். அப்படி இன்னும் இதை போன்ற விருதுகள் நிறைய வர வேண்டும். இவருடைய இலக்கிய பணி அந்த விருதுகளுக்காண்டி செய்யப்படும் பணி இல்லை. பல பேரை பார்த்திருக்கோம் விருதுகளுக்கு என்னென்ன மாதிரியான இதெல்லாம் பண்றாங்க. இந்த இலக்கிய மாமணி விருதுக்கே பல பேர் நாங்கெல்லாம் ட்ரை பண்ணோம், எங்களுக்கு எல்லாம் கிடைக்கல அப்படின்றாங்க. ஆனா ஒன்றும் இல்லை, ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி தமிழ் வளர்ச்சித்துறை தகவல் போறார். அப்படி நம்மளுடைய தோழர் அவர்களின், நமது முன்னத்தி அவரை நாம் இங்க கவிதை பயிலரங்கு 13-14 நடக்கும் கவிதை பயிலரங்கில் நாம் பாராட்டு விழா ஒன்று வைக்கவே இருக்கிறோம். நேரடியான கூட்டம் அது. அப்படி நம்மளுடைய முன்னத்தி நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இயக்கத்தில் நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும், இலக்கிய துறையில் ஒவ்வொரு துறையிலும் சிறார் இலக்கியம் முதல் ஆய்வு வரை எந்தெந்த துறைகளில் எப்படி செயல்பட வேண்டும் என்று நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். நாவாவினுடைய பணிகளை மிக காத்திரமாக வெளிக்கொண்டவர். அவருடைய விருது பாராட்டு விழா நாவாவினுடைய 108வது பிறந்த நாளில் நடைபெறுவது மிக பொருத்தமானது. தோழர் அவர்களுக்கு நான் தமிழ்நாடு கலை இலக்கிய குழுமத்தின் சார்பாக மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தங்களது இலக்கிய பணி தொடர வேண்டும். நன்றி. நன்றி. நன்றி தோழர். அடுத்து தலைமை உரையாற்ற வை. செல்வராஜ் அவர்கள் பேச இருக்கிறார்கள். இவர் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர். இவரின் வழிகாட்டி வீரசேனன். தலைமை உரையாற்ற வை. செல்வராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த பேராசிரியர் நாவாவின் 108வது பிறந்த நாளில் இலக்கிய மாமணி விருது பெற்ற இரா காமராஜ் அவர்களுக்கு பாராட்டு நடைபெறுகிற இந்த நிகழ்வில் நிறைவாக இங்கே வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகின்றிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர், இளைஞர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிற அருமை தோழர் மு. வீரபாண்டியன் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் அருமை தோழர் கா. சந்தானம் அவர்களே, அதே போல இந்த நிகழ்வை நடத்துவதற்கு அடித்தளமாக இருக்கிற தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாச்சி எஸ்.கே. கங்கா அவர்களே, பொதுச் செயலாளர் மருத்துவர் தா. ஆரம் அவர்களே, பொருளாளர் பாப்பா ரமணி அவர்களே, இந்த நிகழ்விலே சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக வருகின்றிருக்கிற தஞ்சாவூர் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய தம்பி சா. முரசொலி அவர்களே,
திண்டுக்கல் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை தோழர் ஆர் சச்சிதானந்தம் அவர்களே, மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் பேரன்பிற்குரிய சகோதரி சுதா அவர்களே, மற்றும் மிகச்சிறந்த ஆளுமைகளாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற பெரியோர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்விற்கு என்னை தலைமை தாங்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். நானும் நம்முடைய அருமை தோழர் கங்கா அவர்களிடம் கேட்டேன், நான் ஏன் தலைமை தாங்க வேண்டும்? என்னை விட சிறப்பான ஆளுமைகள் இங்கே இருக்கிறீர்களே என்று நான் கேட்டேன். அப்போது அண்ணாச்சி அவர்கள் சொன்னார்கள், காமராசு அவர்களோடு தொடர்ந்து நீண்ட காலமாக பயணித்தவர் என்கிற அடிப்படையிலும், அவரை பற்றிய ஒரு நன்கு அறிமுகம் உள்ளவர்கள் என்கிற அடிப்படையிலும், அதே போல அதே ஊரை சேர்ந்தவர் என்கிற அடிப்படையிலும் நீங்கள் தலைமை தாங்குவது பொருத்தமாக இருக்கும் என்று சொன்ன அடிப்படையில இந்த நிகழ்விலே என்னை தலைமை தாங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உள்ளபடியே அதற்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நம்முடைய தோழர், சகோதரர், முனைவர், பேராசிரியர், இப்படி பல்வேறு விதமான சிறப்புகளை கொண்டிருக்கிற இரா காமராசு அவர்களுக்கு இலக்கிய மாமணி விருதை தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கிறது. அதே போல இதே காலகட்டத்தில் செங்கமலத்தாயார் கல்வி அறக்கட்டளை மன்னார்குடியிலே இருக்கிறது. அதன் சார்பிலே தமிழ் இலக்கியத்தில் சிறந்து விளங்குவ பன்முக படைப்பாளிகளுக்கு இலக்கிய விருது என்கிற ஒரு விருதையும் இதே காலகட்டத்தில் அறிவித்திருக்கிறார்கள். வருகிற 24ஆம் தேதி அந்த விருந்து வழங்குகிற நிகழ்ச்சி மன்னார்குடியிலே நடைபெற இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஆளுமை நம்முடைய பேராசிரியர் தா அறம் அவர்களும், இந்த ஒருங்கிணைக்கிற நம்முடைய தோழர் அவர்களும், அண்ணாச்சி கங்கா அவர்களும் பேராசிரியர் இரா காமராசு அவர்களை பற்றி மிக சிறப்பான முறையிலே முழுமையாக இங்கே பேசியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்களுடைய படைப்பு, இலக்கியம், இதை பற்றியெல்லாம் நான் பேச போறது இல்லை. நமக்கு தெரியும், சுருக்கமான நேரத்தில் என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். குறிப்பா 40 ஆண்டு காலமாக காமராசு அவர்களை எனக்கு தெரியும். நாங்க எல்லாம் மன்னார்குடியில ஒன்றாக பயணித்து வந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பா எங்கள் ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் முதல்ல கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு பொறுப்பாளராக இருந்தவர்கள் கோ தமிழரசன், ஜிடின்னு சொல்லுவோம். அதே போல அடுத்து கவிஞர் வாய்மைநாதன், சொந்த கவிதை எழுதுவதில் ரொம்ப திறமையானவர், நிறைய கவிதைகளில் இருக்கிறார்கள் அவர்கள். அதற்கு பிறகு புலவர் ஆப்பா பாளையன் அவர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல அந்த வரிசையில பார்த்தோம்னா புலவர் மு களியபெருமாள் மன்னார்குடியிலே இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் மன்னார்குடி கிளையினுடைய செயலாளராக நம்முடைய சகோதரர் இரா காமராசு அவர்கள் வந்தார்கள். ஆக எல்லாருமே நாங்க ஒரு குடும்பமாக, கட்சி வேறு, கலை இலக்கிய பெருமன்றம் வேறு என்று இல்லாமல் எல்லோரும் ஒரே குடும்பமாக பழகக்கூடியவர்கள் என்கிற அடிப்படையில் அந்த குடும்பத்தில் நம்முடைய தலைவர்கள் தோழர் வே வீரசேனன், முன்னாள் மாநில செயலராக இருந்த தோழர் இரா முத்தரசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோ பழனிசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர் எம் செல்வராஜ் அவர்கள், அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வை சிவபுண்ணியம், இப்படி ஒரு பெரிய வரிசை. அங்க எல்லாருமே ஒன்னாதான் இருப்போம். அதே போல அதுல ஒரு மூத்த தலைவராக இங்க பாருங்க, தோழராக நம்முடைய சபாபதி கணேசன் என்று சொல்வார்கள், எஜ்ஜி, அவர் இருப்பார். அதே போல அந்த வரிசையில நாங்க எல்லாருமே சேர்ந்து நம்முடைய பேராசிரியர் காமராசு அவர்கள், அதே போல கட்சியில இருந்த தோழர் கே தவபாண்டியன், பொறியாளர் இன்றைக்கும் கலை இலக்கிய பெருமன்றத்தில் இருக்கிற சே அண்ணாதுரை அவர்கள், தஞ்சாவூர்ல வனத்துறையிலே பணியாற்றுகிற நம்முடைய அருமை தோழர் செழியன் அவர்கள், இப்படி எல்லாருமே ஒரு குடும்பமாக கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துல நீங்க பேசுங்க தோழர், நீங்க பேசுங்க. அந்த வரிசையில தான் நம்முடைய இரா காமராசு அவர்கள் அங்க மன்னார்குடியில எல்லாம் பயின்று அலுவலகம் வந்து எல்லாரும் சேர்ந்து இருந்து நாங்கள் செயல்பட்டோம். அப்போ 1990களில் 80களிலிருந்து அவர் அறிமுகமாயிட்டாரு. ஆனா 90க்கு பிறகு 1991 நினைக்கிறேன், மக்கள் கலை விழா மன்னார்குடியில தேசிய மேல்நிலைப் பள்ளியில சாரதி கலையரங்கத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. தஞ்சாவூர்ல இருக்கிற மருத்துவர் இளங்கோவன் அவர்கள், முத்துப்பேட்டையில் இருக்கிற மருத்துவர் மருதுதுரை அவர்கள், இவர்கள்லாம் பங்கு கொண்டு மிக சிறப்பான முறையில அந்த கலை இலக்கிய விழா, மக்கள் கலை விழா நாங்கள் நடத்தினோம்.
எங்களுக்கு ஒரு முன்னோட்டமாக இருப்பது, முன்மாதிரியாக இருப்பதுன்னா திருவண்ணாமலையும் கன்னியாகுமரியும் தான். ஆக அதை போல நாங்கள் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். அந்த விழாவில் இன்னைக்கு நன்றாக நினைவிருக்கிறது. குமரி வந்தனம் கலைக்குழு, அதுல அண்ணாச்சி பொன்னியலன் அவர்கள், அண்ணாச்சி சொக்கலிங்கம் அவர்கள், அதேபோல் தோழர் முஸ்தபா, ஆர்.எல். விக்டர், இப்படி பல பேர் வந்து மிக சிறப்பாக நடத்தின ஒரு விழா அந்த விழா. ஆக அதிலிருந்து தொடர்ந்து மன்னார்குடியில தேரடி திரள் என்று ஒரு புகழ்பெற்ற இடம் இருக்கு. பெரிய இடம், 10,000 பேர் 20,000 பேர் கூடுகிற மிகப்பெரிய இடம். அந்த இடத்துல யாருமே அவ்வளவு எளிதா நிகழ்ச்சி நடத்த மாட்டாங்க. ஆனா தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் என்று ஒரு அழைப்பு கொடுத்து ஏற்பாடு பண்ணோம்னா அந்த இடத்துல எவ்வளவு பேர் வேணாலும் கூடுவார். ஆக பல்லாயிரக்கணக்கான மக்களை கட்டி போட்டு ஒரு அன்பால், நம்முடைய பண்பாடுகளால் கொண்டு வந்து அந்த இடத்துல நிகழ்ச்சியை நடத்த முடியும், விழாவை நடத்த முடியும் என்கிற ஒரு திறமை பேராசிரியர் காமராசர்களுக்கு உண்டு. அதில் நாங்கள் விளம்பரம் பண்ணுவோம். திருவண்ணாமலை அன்பு குழுவினர் வந்து எழுதுவாங்க, சூர் எழுத்து எழுதுவாங்க. அப்புறம் போர்டுகள்லாம் அப்போல்லாம், இப்போ டிஜிட்டல் இப்போ கிடையாது. ஆக அந்த வந்து எல்லாரும் கையால் எழுதி துணி அடித்து நாங்கள் வைப்போம். 10 நாள் 15 நாள் நடைபெறும். அதுவே மிகப்பெரிய ஒரு விழாவாக மன்னாடி நகரத்தில் இருக்கிற அத்தனை பொதுமக்களும் வந்து பார்ப்பாங்க. ஆக அதுக்கெல்லாம் அடித்தளமாக இருந்தவர், அடிப்படையாக இருந்தவர் பேராசிரியர் இரா. காமராசர். அதே போல அவருடைய பணி இங்கே சொன்னாங்க, தொடக்கப்பள்ளி ஆசிரியராக இருந்தவர் தான். பள்ளிக்கூடத்தில் அநேகமா தொடக்கப்பள்ளி ஆசிரியராக வெட்டிக்காட்டில் இருந்தார், சுந்தரக்கோட்டையில் இருந்தார். அதுக்கு பிறகு நம்முடைய அண்ணாச்சி கங்கா அவர்கள் சொன்னது போல நாவா அவர்களுடைய ஆராய்ச்சி தடம் என்கிற ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றதற்கு பிறகு அவர்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக சேர்ந்து இன்றைக்கு துறை தலைவர் என்கிற அளவிற்கு, ஒரு புலத் தலைவர் என்கிற நிலைமைக்கு மிக சிறப்பான முறையிலே இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார்கள். எங்களை பற்றி நாங்க சொல்லணும்னா, நாம் முன்னாடி சொன்ன ஒரு குடும்பமாக நாங்க கட்சி அலுவலகத்தில் இருப்போம். அப்படி இருக்கிறது எங்க அலுவலகத்துல மன்னார்குடியில 34 மகாமாரியம்மன் கோவில் தெரு அப்படின்னா அதுதான் எங்களை எல்லாம் உருவாக்கிய ஒரு இடம். அந்த இடத்திலேயே நாங்க ஒன்னா படுத்திருப்போம். கொசு கடிக்கும் கடுமையா, சாப்பிட மாட்டோம், சில நாள் கண்ணு முழிப்போம் இரவு பூரா. ஆனா அதுலதான் படுத்திருப்போம். அதுல வந்து ஒரு கொசுவலை வாங்கி கட்டிக்கிட்டு நாங்க படுத்திருப்போம். அப்ப பேராசிரியர் காமராசு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போக மாட்டாரு, நேரா அலுவலகத்துக்கு வந்துருவார். எங்களோட சேர்த்து ஒரு போர்வை மட்டும் வச்சிருப்பார். அதை போத்திக்கிட்டு நாங்கள் எல்லாரும் ஒன்றா படுத்து காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு சைக்கிளில் போயிடுவார். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக ஒரு ஒட்டடை குச்சி மாதிரி ஒடிச்சு மடக்கிறது மாதிரியான ஒரு தோற்றம் பேராசிரியர் காமராஜ். பள்ளிக்கூட வாத்தியார். படுத்துக்கு வந்துட்டு காலைல 6 மணிக்கு போய் வீட்டில் குளிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவார், இரவு கட்சி எழுத்து வந்துடுவார். ஆக இந்த அடிப்படையிலான ஒரு. அப்புறம் சில நாளில் காமராஜ் சார் அவங்க வீட்டுக்கே நாங்கள் போய் படுத்துருக்கோம், அங்கே படுத்துருவோம், டெண்டை மாற்றிடுவோம். இன்னும் சில நாள்ல பொறியாளர் அண்ணாதுரை அவங்க வீட்டில் போய் படிச்சிருக்கோம். ஆக இப்படி எங்களுடைய வாழ்க்கை என்பது இந்த அளவுக்கு தான் நாங்க இருந்தோம். ஆக அந்த அடிப்படையில் உருவானவர் தான் பேராசிரியர் முனைவர் காமராஜ் அவர்கள். அவர் எழுதுறதை பற்றியெல்லாம் நம்முடைய மருத்துவர் அறம் அவர்கள் மிக சிறப்பாக சொன்னார்கள். பெரிய குறிப்புகள் இருக்கிறது. அவர் வெளிநாடுகளுக்கு, பல நாடுகளுக்கு போயிருக்கிறாரு. அதே போல பல ஆராய்ச்சி மாணவர்களை உருவாக்கி இருக்கிறாரு. இன்னைக்கு தஞ்சை தமிழ் புலத்துல முக்கியமான இடத்துல இருக்கிறாரு. எல்லா நிகழ்ச்சியிலும் எங்களுக்கு பின்னால் அவர் இருப்பார். அவர் அரசு பணியில் இருக்கிறாருங்கிற காரணத்தினால அவர் வந்து எங்களுக்கு பின்னாடி எல்லா நிகழ்வுகளிலும் இருப்பார். எல்லா விதமான சிந்தனைகளை எழுதுறது, பேசுறது, வடிவமைக்கிறது, இப்படி எல்லா வகைகளிலும். ஆக அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதராக அவர்கள் இருக்கிறார். அவர் குடும்பத்தை பத்தி சொன்னோம்னா ரொம்ப சிறப்பான குடும்பம். அவங்க அப்பா வந்து ராமசாமி அப்படின்னா அவர் ஒரு விபத்துல அடிபட்டு இறந்துட்டார். ரொம்ப துயரம் அவர் குடும்பத்துல. பேராசிரியர் காமராஜ் வந்து நாள் முழுமைக்கும் அழுதுகிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு. ரொம்ப ஒரு நாங்களாம் அந்த சூதுகோடு இல்லாத ஒரு வெளிப்படையான எந்த உள்நோக்கம் இல்லாத ஒரு மனுஷன் அப்படின்னா அவங்க அப்பா. ரொம்ப வெளிப்படையான சொல்லுவார், எப்பா எல்லாம் தம்பியெல்லாம் அழைச்சிட்டு போறீங்க, பத்திரமா பார்த்துங்கப்பா தம்பிய அப்படிம்பாரு எங்கள்கிட்ட. அந்த அளவிற்கு ஒரு உயிரே வச்சிருப்பார் அவர். அதே போல அவங்க அம்மா அருமைக்கண்ணு, அவங்க தான் அந்த குடும்பத்தை ஒருங்கிணைச்சு நடத்தினவங்க. ரொம்ப சிறந்த தாய். எல்லாரையும் எப்படி நடத்தணும், எப்படி வழிநடத்தணும்னு தெரியும் அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தாய் அருமைக்கண்ணு அவர்கள். அவங்க வயதாகி இறக்கும் தருவத்துல எப்ப அந்த செல்வராஜ் அழைச்சி வந்து பிள்ளை காமிப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த அளவுக்கு பாசம் எல்லாருமேலையும். அப்படி ஒரு இலக்கணமாக இருந்தவர்கள். அதே போல அவங்களுக்கு பிள்ளைங்க காமராசரோட மூத்தவர் அண்ணன் இரா. கலிய பெருமாள். அவர் சர்வேயா இருந்து இன்னைக்கு ஓய்வு பெற்று இன்னைக்கு கூட உடல்ல சரியில்லாம வீட்டுல இருக்காரு.
மிகச்சிறந்த மனிதர், நல்ல மனிதர். தம்பிகள் மேல எப்படி அக்கறை இருக்கணுங்கிறதுக்கு ஒரு இலக்கணமாக ஒரு அண்ணனாக இருக்கக்கூடியவர் அண்ணன் கலிபெருமாள் அவர்கள். அதே போல இன்னொரு அண்ணன் ஞானசேகரன், அவர் உடல்ல பாதிக்கப்பட்டு விட்டு இருந்தாலும் ரொம்ப மணிமணியா பேசுவார், கருத்துக்களை அப்படி சொல்லுவார். தம்பி காமராசை பார்த்துங்க. அதே போல சகோதரி சித்ரா, அது அடுத்துதான் கடைசியாக இளைய பிள்ளையாக காமராஜ் அவர்கள் இருந்தார்கள். அதே போல அவருடைய துணைவியார் இன்னைக்கு ராதா, அவங்க ஆசிரியராக இருக்கிறாங்க. ஒரு சிறந்த ஒரு குடும்ப இல்லத்தரசி, ரொம்ப பழகக்கூடியவர்கள். இன்னைக்கு கூட தொலைபேசியில் பேசினா அவங்க தான் ஃபோன் எடுத்து பேசினாங்க. ரொம்ப ஒரு குடும்ப ரீதியாக எப்படி பழகணும் அப்படிங்கிறது ஒரு இலக்கணமாக இருக்கக்கூடியவங்க. அதே போல் அவருடைய 2 பெண் குழந்தைகள், ஞானக்குயில், சித்தார்த்தி. மூத்த மகளுக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு, இளைய மகள் அகமதாபாத்தில் கல்லூரி படிக்கிறாங்க. இப்படி ஒரு சிறந்த குடும்பம் அவங்க குடும்பம். அநேகமா அவங்க திருமணத்துக்கு நம்ம அண்ணாச்சி பொன்னியிலன் தலைமையில கலை இலக்கிய பெருமட்டத்தில் இருக்கிறவங்க தமிழ்நாடு முழுமையிலும் இருக்கிறவர்கள் வந்தார்கள். வந்துட்டு காலைல அப்புறம் இரவு தானே போகணும், இரவு வரைக்கும் இருந்தாங்க. திருமணம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிச்சுட்டு அவங்க பொண்ணு விட்டு தான் அழைச்சிட்டு போவாங்க, பொண்ணு மாப்பிள்ளைய. அந்த அடிப்படையில அவங்க ஊர் வடசேரி, தளிக்கோட்டை. அந்த ஊருக்கு அழைச்சிட்டு போன பிறகு நாங்கள் எல்லாரும் போனோம். மறுபடியும் திருமணத்துல முதல் நாள் எல்லாம் கலந்துக்கிட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ண பிறகு அண்ணாச்சி பொன்னியிலன் தலைமையில எல்லாருமே போனோம். போய் கணவனையும் மனைவியையும் காமராசும் ராதா 2 பேரும் நிக்க வச்சு, அவங்க மாமனார் வீட்டு பக்கத்துல ஒரு நல்ல திடல் மாதிரி இருந்துச்சு, பெரிய இடம். அதுல வரிசையா ரவுண்டா நின்று நிறைய அறிவுரைகளை, ஆலோசனைகளை அண்ணன் பொன்னியிலன் உள்ளிட்ட எல்லாரும் சொன்னாங்க, கேட்டுட்டு வந்தோம். அப்படி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இணை, நல்ல குழந்தைகள், ஒரு அருமையான குடும்பம். இப்போ இன்னைக்கு இந்த விருதுகளை பெற்றிருக்கிறார். அவர் விருது பெற்றிருக்கிற பட்டியலை பார்த்தாலே அதுவே நீளமான பட்டியல். எனக்கு பின்னால் பேசக்கூடிய ஒரு பல பேர் பேசுவாங்க, அதெல்லாம் நான் பேசுவதற்கு இல்லை. அப்படி நீளமான ஒரு பட்டியல். இன்றைக்கு பல்கலைக்கழகத்தோட துறை தலைவராக இருக்கிறார். அநேகமா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த உயர்வுகளை, உச்சத்தை அவர் தொட வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இந்த நிகழ்ச்சிக்கு இந்த சிறப்பான பன்முக ஆளுமைகள், பெரிய பெரிய ஆளுமைகள், சான்றோர்கள், இவர்களெல்லாம் கலந்து கொள்கிற இந்த நிகழ்ச்சிக்கு என்னை தலைமை ஏற்ப வைத்ததற்கு மீண்டும் நெஞ்சம் நிறைந்த என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமைக்கு ஏற்பதற்கு கங்கா அவர்கள் உள்ளிட்ட அனைத்து பேருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்து என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து இந்த நிகழ்வை மேலும் சிறப்பிக்க நம்முடைய தலைவர்களும் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். சந்தானம் தோழர் அவர்கள், இவரின் வழிகாட்டி மாணிக்கம், இவர்களை சிறப்பாக ஒரு பாராட்டுரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பேராசிரியர் நாவா அவர்களுடைய 108வது பிறந்த நாளில் நமது அன்பிற்குரிய தோழர், பேராசிரியர், அமைப்பாளர், எல்லாவற்றையும் தாண்டிய புன்னகை மன்னன், இலக்கிய மாமணி முனைவர் காமராஜ் அவர்களுக்கு நடைபெறக்கூடிய இந்த பாராட்டு விழாவில் தலைமையேற்று இருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர், நாகை நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர், அன்பு தோழர் வை செல்வராஜ் அவர்களுக்கும், அதே போல இந்த நிகழ்ச்சியை ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் மூலமாகவும், சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளியின் மூலமாகவும், நாவாவின் ஆராய்ச்சி வட்டத்தின் சார்பாகவும் ஏற்பாடு செய்துள்ள எஸ்கே கங்கா, பேராசிரியர் ராமச்சந்திரன், அதே போல தொகுத்து வழங்கக்கூடிய ரமணி மாடசாமி ராஜா, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு ஏராளமான அறிஞர்கள், நான் பெரிதும் மதிக்கக்கூடிய மாபெரும் சிந்தனையாளர் ஐயா சிவசுப்பிரமணியம் அவர்கள் தொடங்கி, மேத்துரா அவர்களில் தொடங்கி ஏராளமான அறிஞர்கள், சிந்தனையாளர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த அவையில் என்னை வாழ்த்துறை வழங்க அழைத்தமைக்கு மீண்டும் அனைவருக்கும், குறிப்பாக எஸ்கே கங்கா தோழர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பிறகு மரியாதைக்குரிய நமது மாநில செயலாளர் தோழர் மு வீரபாண்டியன் அவர்கள் வாழ்த்துறை வழங்க உள்ளார்கள். இதற்கு முன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முரசொலி, சச்சிதானந்தம்,
சுதா போன்றவர்களெல்லாம் வாழ்த்துறை வழங்கியது உண்மையிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இவ்வளவு பெரிய அறிஞர்கள் சபையில், அதுவும் காணொளி வாயிலாக இவ்வளவு பேர் திரண்டு நிற்கக்கூடிய ஒரு கூட்டத்தை நான் முதலில் இப்பொழுதுதான் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாக கருதுகிறேன். இதில் நமது மரியாதைக்குரிய அன்பிற்குரிய தோழர் பேராசிரியர் காமராஜ் அவர்களை இலக்கிய மாமணி விருது பெற்றமைக்காக வாழ்த்துகின்ற அந்த நிகழ்வை நான் பார்க்கும் பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில மாநாடு சாத்தூரில் நடைபெறும் பொழுது ஒரு சூழலில் நான் நடந்து கொண்ட முறைகளிலெல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன். அந்த சூழலிலும் மரியாதைக்குரிய பேராசிரியர் காமராஜ் அவர்கள் அந்த புன்னகை மாறாமல் ஒரு கடுமையான சூழலையும் புன்னகையோடு கடந்து சென்று அவர் நடந்து கொண்ட அந்த முறையை என் மனக்கண் முன்னால் இன்று நான் திரும்பி பார்க்கும் பொழுது, நான் அதற்காகத்தான் அவரை புன்னகை மன்னன் என்ற அந்த சொற்களையும் பயன்படுத்தினேன். அவரை நான் வேறு எந்த வகையிலும் அவருடைய முகத்தை என்னால் நினைவு கொள்ளவே முடியாது. அவரோடு பேசினாலும் சரி, அவர் NCBH நிறுவனத்திற்கு உங்கள் நூலகத்தினுடைய ஆசிரியர் குழு கூட்டத்திற்கு வருகை தரும் பொழுதும் சரி, அல்லது வேறு பல சந்தர்ப்பங்களில் அவரை சந்திக்கும் பொழுதும் சரி, அதே புன்னகையோடு அவரை நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய சிந்தனை என்பது அவருடைய புத்தகங்களை NCBH நிறைய வெளியிட்டு இருக்கிறது. அந்த புத்தகங்களின் வாயிலாக அவரை நான் அறிந்து கொண்டதும், அவர் ஒன்றை இந்த நமது மாபெரும் மார்ஷிய ஆசான் நாவா அவர்களுடைய இந்த பிறந்த நாளில் அவர் எந்த தடத்தில் பயணித்தார், எந்த தடத்தில் பயணித்து கொண்டு இருக்கிறார், இன்னும் எந்த வகையில் அவர் பயணிப்பார் என்பதற்கு ஒரு மேற்கோளாக நான் மிகவும் விரும்பி மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நாவா அவர்களுடைய ஒரு மேற்கோளை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். வளமையான மரபுகளில் இருந்துதான் புரட்சிகரமான புதுமை பிறக்கிறது என்ற இந்த மேற்கோளை மரியாதைக்குரிய அண்ணாச்சி பொன்னிலன் அவர்கள் கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளராக இருந்த பொழுது வெளியிட்ட ஒரு காலண்டரில் அது அச்சிடப்பட்டிருந்தது. நான் அந்த காலண்டர் வெளிவந்த நேரத்தில் பாலன் இல்லத்தில் ஊழியராக பணியாற்றிய போது அங்கு தொங்கிக் கொண்டிருக்கும். அதை தினந்தோறும் பார்ப்பேன். அதை பற்றி ஏராளமாக என்னால் யோசிக்க முடிந்தது. தமிழ்நாட்டினுடைய வளமையான மரபுகளில் இருந்துதான் புரட்சிகரமான புதுமை பிறக்க முடியும் என்ற அந்த தடத்தில் அவருடைய சிந்தனையும் செயல்பாடும் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் மென்மேலும் வளர்ந்து செல்ல வேண்டும். பலருடைய விருப்பங்களுக்கு ஏற்ப அவர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக பொறுப்பேற்க வேண்டும். அதையெல்லாம் பார்த்து நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, அவர் நீண்ட ஆயுளோடு இன்னும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர், நன்றி. அடுத்து வீரபாண்டியன் தோழர் அவர்கள், இவருடைய வழிகாட்டி நல்லக்கண்ணு வீரபாண்டியன் தோழர் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வீரபாண்டி தோழர். தோழர்களே வணக்கம். வணக்கம் தோழர். தோழர்களே அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நான் பயணத்தில் இருந்தேன். தோழர் கங்கா அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தோழர் சந்தானம் இருக்கிறார், அவர் நிறைவு செய்து வைக்கட்டும். பிறிதொரு சூழலில் நான் பங்கேற்கிறேன் என்று சொன்னேன். கங்கா அவசியம் பங்கேற்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நான் ஒரு 2 மணி நேரமாக தொடர்ந்து தோழர்களுடைய உரையாடலை கேட்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய ஆசிரியர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் எழுத்தை படித்து வளர்ந்த மாணவர்களில் நானும் ஒருவன். தோழர் சந்தானம் நேரம் கருதி சுருக்கமாக முடித்திருக்கிறார். பலரும் அவ்வாறு தான் முடித்திருக்கிறார்கள். நானும் அவ்வாறே முடிக்க விரும்புகிறேன். நேரம் கடந்து விட்டது.
அஹ், சிங்காரவேலர் என்பது வெறும் சொல் அல்ல. மீண்டும் மீண்டும் சிங்காரவேலர் என்கிற அந்த சொல் புது புது சிந்தனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறது தமிழ் தளத்தில். நான் ஒரு சமயமாக ஒரு புத்தகம் ஒன்று படித்தேன். பல ஆண்டுகளுக்கு முன்னால் இளமை பருவத்திலேயே சிங்காரவேலர் அவர்கள் பௌத்த சங்கம் ஒன்றை உருவாக்கி ஆதரவற்ற மாணவர்களை ஒன்று திரட்டி செங்கல்பட்டில் ஒரு பள்ளிக்கூடத்தையே நடத்தியிருக்கிறார். இந்த செய்தியெல்லாம் நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகுதான் இப்பொழுதுதான் நமக்கு தெரிகிறது. அதே போன்று ஜீவா தமிழ் பல்கலைக்கழகம் இலங்கையில் எரிக்கப்பட்ட பொழுது தமிழ் குறித்து அவர் ஆற்றிய உரையாடல் இப்பொழுதுதான் வெளிவருகிறது. உலகத்திலேயே தமிழ் செவ்வியல் மொழிகளில் ஒன்று என்பது நமக்கு தெரியும். ஆனால் அந்த மொழி பிற மொழிகளால் நிரப்பிக் கொள்கிற ஒரு மொழி, பிற மொழியுடன் உறவாடுகிற மொழி, எப்பொழுதுமே தமிழ் மொழி பிற மொழி கண்டு கதவடைக்காத மொழி. எனவேதான் தமிழுக்கு எப்பொழுதுமே வளர்ச்சி, அது அழிவதில்லை என்று ஜீவா இலங்கையில் பேசிய, இலங்கை தமிழ் பல்கலைக்கழகம் எரிக்கப்பட்ட பொழுது பேசிய உரையாடல் எல்லாம் இப்பொழுது வருகிறது. அதே போன்றுதான் நாவாவின் திசை வழி கிராமப்புற நாட்டார் வழக்குகளை ஆய்வு செய்தது மட்டுமல்ல, உழைக்கிற மக்கள், ஏழைகள், எளிய மக்கள், கிராமப்புறங்களில் இருக்கிறவர்கள் கிராமங்களில் ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற போது அது ஒட்டுமொத்த இந்தியாவின் ஆட்சி அதிகாரத்திற்கு வலு சேர்க்கும், இந்திய ஜனநாயகத்திற்கு வலு சேர்க்கும். எனவே உழைக்கிற மக்கள், அடித்தட்டில் இருக்கிற கிராமப்புறங்களில் இருக்கிற உழைக்கிற மக்கள் அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்கிற சொல்லாடலும் கருத்துக்களையும் மிக ஆழமாக பதிவு செய்திருக்கிறார் நாவா. எனவே இவையெல்லாம் வெறும் சொல்லல்ல, சிந்திக்க சிந்திக்க இந்த சொற்களை பேச பேச புது புது சிந்தனைகளை தருகிற சொல்லாடல். இதெல்லாம் ஒரு சேர எழுத்துக்களில், கட்டுரைகளில் வடித்து தருகிற ஆற்றல் மிக்கவர் தோழர் காமராஜ். ஏறத்தாழ ஒரு 30-35 ஆண்டுகள் அவரோடு பழக்கம், மாணவ பருவத்திலிருந்து பழக்கம். இளைஞர் பெருமன்றத்தில் அந்த அவர் திருவாரூர் மாவட்டங்களில் சுற்றி திரிந்த போது பல தோழர் செல்வராஜ் போன்ற பல தோழர்களோடு இருந்த தொடர்பு அவரோடும் இருந்தது. நல்ல விழுமியங்கள், ஒரு பொதுவாழ்வின் விழுமியங்கள், இடதுசாரி விழுமியங்கள், கம்யூனிஸ்ட் பேர் இயக்கத்தின் விழுமியங்கள் சொல்லிலும் செயலிலும், எழுத்துக்களில் மட்டுமல்ல உடல் மொழியிலும் உண்டு அவரிடத்துல. அதான் சந்தானம் சுருக்கமாக சொன்னார், சிரிப்பென்று. உடல் மொழியே ஏராளமான மார்க்சிய விழுமியங்களை பேசும் அவரிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு ஏராளமாக இருக்கிறது. இன்றைய காலச்சூழலில் இலக்கியங்கள், எழுத்தும் பேச்சும் உலகம் முழுவதும் விடுதலையின்பால் நிற்க வேண்டும், போரை எதிர்க்க வேண்டும், நீடித்த சமாதானத்திற்கு ஆதரவாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இலக்கியங்கள் முழுமை பெறுகிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நமது நாடாளுமன்ற ஜனநாயக விழுமியங்கள் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது, நிறுவனங்கள் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது, நாடாளுமன்ற ஜனநாயகம் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது, சட்டத்தின் ஆட்சி முறை சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இதிலிருந்து நாடாளுமன்ற ஜனநாயகத்தை காப்பதற்கு, அரசியல் சாசனத்தை காப்பதற்கு அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, கவிஞர்கள், எழுத்தாளர்கள், கலை இலக்கிய விற்பனர்கள் எப்பொழுதையும் விட பாட வேண்டியது, எழுத வேண்டியது, செயல்பட வேண்டிய காலச்சூழல் இன்றைக்கு இருக்கிறது. ஏனென்றால் உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இது போன்ற ஒரு பன்முகம் இல்லை, சார்பின்மை இல்லை, மதச்சார்பின்மை இல்லை. பல ஆயிரம் மதங்கள் இருந்தாலும் ஒரு மதத்தின்பால் இந்த நாடு சார்வதில்லை. பன்முகத்தின் அடித்தளமாக மதச்சார்பின்மை தான் இன்றைக்கு இருக்கிறது. அந்த மதச்சார்பின்மை இன்றைக்கு குறிவைக்கிறார்கள். அது நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறது. அது இன்றைக்கு கண் முன்னால் நாம் பார்க்கிறோம். திருப்பரங்குன்றத்திலிருந்து, அயோத்தியிலிருந்து பல இடங்களில் பார்க்கிறோம். சட்டமட்டமல்ல, இந்தியாவுடைய சிறுபான்மை மக்களை பாதுகாத்து நிற்பது, மக்களினங்களின் ஒற்றுமையை பாதுகாத்து நிற்பது, பெரும்பான்மையாக இருக்கிற இந்து மக்களிடம் இருக்கிற அனுசரிப்பும் தான். பெரும்பான்மையான இந்து மக்களிடம் இருக்கிற அனுசரிப்பை இன்றைக்கு மத அடிப்படைவாதிகள் குறிவைக்கிறார்கள். எப்படியாவது ஒரு ஒற்றுமையை கெடுக்க வேண்டும், இந்த நல்லிணக்கத்தை கெடுக்க வேண்டும் என்கிற சூழலை உருவாக்க துடிக்கிறார். இந்த நேரத்தில் சிறுபான்மை மக்களை காப்பது, இந்தியாவினுடைய கூட்டு சேவை காப்பது, மக்களினங்களின் ஒற்றுமையை காக்கிற பெரும் பொறுப்பு என்பது வெறும் அரசியல் கட்சிகளை சார்ந்தது மட்டுமல்ல. மாபெரும் விற்பனர்கள், கவிஞர்கள், ஆசிரியர்கள், பாடல் எழுதுகிறவர்கள், எழுத்தில் நாட்டங்களை செலுத்துகிறவர்கள், கலை இலக்கிய விற்பனர்கள், எல்லோருக்குமே கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. அந்த வகையில் கலை இலக்கிய பெருமன்றம் கூடுதலாக களமாடும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. உலக இலக்கியங்களை பற்றி பேசுகிற போது சொல்வார்கள், உலகத்தில் இதுகாரம் நிலவிய இலக்கியங்களின் திசை வழியே மாற்றி அமைத்தது சோவியத் இலக்கியங்கள்.
டால்ஸ்டாய் துவங்கி தஸ்தாவஸ்கி, அதே போன்று கார்கி, இன்னும் மகத்தான இலக்கிய ஆளுமைகள் உலகத்தின் அந்த இலக்கிய திசை வழியே மாற்றி அமைத்தார்கள். அந்த திசையாவும் விடுதலையின் அருகில் நின்றது, மனித சமத்துவத்தின் அருகில் நின்றது. ஒடுக்கப்பட்ட நாடுகளுக்காக அது பேசியது, சிந்தித்தது. அந்த இலக்கியங்களை மீட்டுருவாக்கம் செய்து தரதாக்கி கொள்ள வேண்டிய காலச்சோடையில நாம் இருக்கிறோம். எனவே கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய குரல் போர் எதிர்ப்பு குரல், சமாதானத்தின் ஆதரவு குரல், மத அடிப்படைவாதத்தின் எதிர்ப்பு குரல். எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிற மக்கள் விடுதலைக்காக குரல் எழுப்புகிறார்களோ அங்கெல்லாம் கலை இலக்கிய பெருமன்றத்தின் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. ஒலிக்கும், மென்மேலும் ஒலிக்க வேண்டும். அந்த சிந்தனை உள்ளவர் தான் தோழர் நா. காமராஜ். அன்பில், நட்பில், தோழமையில், பழகும் விதத்தில் ஏராளமாக அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இன்னும் பல விருதுகள் பெற வேண்டும், இன்னும் பல படைப்புகளை செய்ய வேண்டும், கலை இலக்கிய பெருமன்றத்தை வலுவாக்க வேண்டும், கலையும் இலக்கியமும் உழைப்பாளி மக்களின் ஆட்சி அதிகாரத்திற்கு துணை புரிய வேண்டும். அத்தகைய நாள் நோக்கி, அத்தகைய நாட்களை, அத்தகைய காலச்சூழலை கலை இலக்கிய பெருமன்றமும் கலை இலக்கிய விற்பனர்களும் நகர்த்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். தோழர் ரா. காமராஜ் அவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற லட்சக்கணக்கான தோழர்களின் சார்பில் இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். மிக அருமையாக அனைவருமே நம்முடைய அந்த காமராஜ் தோழரை பாராட்டி வாழ்த்துறை வழங்கி இருக்கிறார்கள். இந்த நிகழ்வு அனைவரும் பேசி முடித்து விட்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறோம். என்ன ஒரு எல்லா ஆளுமைகளும் மிக சிறப்பாக அந்த உரை தந்தது. அவருடைய நிறைய விஷயங்களை, அவரை பற்றி நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்கிற நல்ல ஒரு வாய்ப்பாக எங்களுக்கு அமர்ந்திருக்கிறது. அவரோடு பயணித்த அந்த அனுபவங்கள், அவருடைய நூல்களை பற்றி மிக சிறப்பாக அனைவரும் பேசியிருக்கிறார்கள். மிக சிறப்பான இந்த பேராசிரியர் நாவா அவர்களின் பிறந்த நாளில் இந்த நிகழ்வு நடந்தது மிக சிறப்பு என்றே சொல்லலாம். கடைசியாக ஏற்புரை வழங்க இருக்கிறார் காமராசர் தோழர் அவர்கள். வேற யாராவது பேசணுமா தோழர்? எந்த தோழர்? சரிங்க தோழர். அதாவது நாட்டுப்புறவியல் துறை தலைவர், மேனாள் தமிழ்நாடு கலை இலக்கிய பெற்ற பொதுச் செயலாளர், இவரின் வழிகாட்டி வீரசேனன் அவர்கள், அன்பு தோழர் காமராஜ் தோழர் அவர்களை ஏற்புரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜீவா நாவா சிந்தனை பள்ளி, சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளி, பேராசிரியர் நாவா ஆய்வுக்குழு ஆகிய அமைப்புகளின் சார்பில் பேராசிரியர் நாவா அவர்களினுடைய 108வது பிறந்த நாள் விழாவில் என்னையும் ஒரு அடிப்படையாக வைத்து இந்த நிகழ்வினை ஒழுங்கு செய்திருக்கக்கூடிய ஜீவா நாவா சிந்தனை பள்ளியினுடைய இயக்குனர், அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அண்ணன் கங்கா அவர்களுக்கும், அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய என்னுடைய வழிகாட்டிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் ராமச்சந்திரன் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்தாய் வாழ்த்து சொன்ன அன்பிற்குரிய வழக்கறிஞர் அருணாச்சலம் அவர்கள், அதே போல ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய தோழர் ரமணி மாடசாமி அவர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டினுடைய நம்பிக்கை தருகிற இளம் அரசியல் தலைமையாக இருக்கக்கூடிய எங்கள் பெருமதிப்புக்குரிய மாநில செயலாளர் தோழர் மூவி அவர்கள் இங்கே வருகை தந்து தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி வாழ்த்துரைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும், அதேபோல நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் எங்கள் பெருமதிப்பிற்குரிய தோழர் கா. சந்தானம் அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர், மேனாள் மாவட்ட ஊராட்சி தலைவர், எவ்வளவு அடைகள் சொன்னாலும் கூட எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய உடன்பிறந்தானாக இருக்கக்கூடிய ஏறக்குறைய 35 ஆண்டுகள் சக பயணியாக இருக்கக்கூடிய என் பெருமதிப்பிற்குரிய தோழர் வை. செல்வராஜ் அவர்களுக்கும், அதே போல் அவருடைய அழைப்பின் பேரில் இங்கு வந்து வாழ்த்துரைத்திருக்கக்கூடிய தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளம் தலைவரான அன்பிற்குரிய அண்ணன் முரசொலி அவர்களுக்கும், மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய சுதா அம்மா அவர்களுக்கும், அதே போல் நம்முடைய திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவருமான அருமை தோழர் சச்சிதானந்தம் அவர்களுக்கும், இந்த அரங்கிலே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் குமரேசன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த நிகழ்வினை தொடங்கி வைத்து என்னை பற்றிய
ஒரு நல்ல அறிமுகத்தை தந்த கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை தோழர் டாக்டர் அறம் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரும் அவருடைய தந்தையார் தோழர் தனுஷ்கோடி ராமசாமி அவர்களும் ரவீந்திர பாரதி அவர்களும் நானும் ஒரு மூவர் அணி என்பது போல தொடர்ச்சியாக செயல்பட்டோம். அவருடைய வாழ்த்து என்பது தோழர் தனுஷ்கோடி அவர்களே என்னை வாழ்த்துரைத்தது போல ஒரு நெகிழ்ச்சியை பெறுகிறது. அதற்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல என்னை கலை இலக்கிய பெருமன்றத்தில் தமிழ்நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தி ஆற்றுப்படுத்தி எனக்கு ஒரு ஞான தந்தையாக விளங்கியது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நம்முடைய மேனாள் பொதுச் செயலாளர் அண்ணாச்சி பொன்னீலன் அவர்கள். அவருக்கு பின்னால் என்னை வழிநடத்தக்கூடிய பெரும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு எனக்கு அண்ணனாக இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சொக்கலிங்கம் அவர்கள் இங்கே கலந்து கொண்டு வாழ்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இஸ்கப் அமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் உயர்ந்த தோழமை ராதாகிருஷ்ணன் அவர்கள், அதே போல் தேசிய நம்முடைய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தேசிய துணைத் தலைவர் அன்பிற்குரிய எழுத்தாளர் KS சுப்பிரமணியன் அவர்கள், தொடர்ச்சியாக நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில பொருளாளர் தோழர் ரமணி அவர்கள், நம்முடைய அற்புதமான கவிதைகளால் என்னை வாழ்த்திய என்னுடைய மக்கள் கவிஞன், என்னுடைய துப்பாக்கி கவிஞன் கலியமூர்த்தி அவர்கள், அதே போல் இந்த நிகழ்வுகளிலே மிகச்சிறப்பாக என்னுடைய ஆய்வினை ஒரு வகையில் தொடங்கி வைத்தவர் நம்முடைய பேராசிரியர் மேத்தூரா அவர்கள். நாவா அவர்களுடைய ஆய்வுகளை நான் செய்கிறேன் என்று கேள்விப்பட்ட உடனேயே சென்னைக்கு வரவழைத்து 2-3 நாட்கள் அவர்களுடைய மகிழ்ந்திலேயே எல்லா இடங்களுக்கும் அழைத்து சென்று அவரிடம் இருந்த அந்த உயரிய கைப்பொருள் போல இருந்த அத்தனை ஆக்கங்களையும் எனக்கு தந்து தொடர்ச்சியாக நாவாவினுடைய ஆராய்ச்சியில் என்னை பற்றி குறிப்புகளை தந்து என்னை ஆற்றுப்படுத்தியவர் தோழர் மேத்தூரா அவர்கள். அவர்களுடைய உதவியை என்றும் நான் மறவேன். அதே போல் ஈழத்திலிருந்து பங்கு பெற்று வாழ்த்துரைக்கக்கூடிய அன்பிற்குரிய பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள், அதே போல் நம்முடைய இந்த நிகழ்வுகளிலே மிகச்சிறப்பாக பாடல்களை பாடியிருக்கக்கூடிய தோழர் சைமன் அவர்கள், தர்மசிங் அவர்கள், நம்முடைய சாந்தி நிகேதன் பல்கலைக்கழகத்தினுடைய தத்துவத்துறை பேராசிரியர் அருமை இளவல், மிகச்சிறந்த ஒரு மார்க்சிய அம்பேத்கரிய சிந்தனையாளராக உருவாகி வருகிற டெரன்ஸ் சாமுவேல் அவர்கள், அதே போல் பேராசிரியர் திராவிடமணி அவர்கள், அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் இதயராஜா அவர்கள், பாண்டிச்சேரி மண்ணையும் மக்களையும் நேசிப்பது மட்டுமல்ல நம்மையும் நேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய தலைவர் தோழர் சிவக்குமார் அவர்கள், தோழர் ஜார்ஜ் அவர்கள். கலை இலக்கிய பெருமன்றத்தில் குமரி மாவட்டம் என்பது எனக்கு இன்னொரு தாய்மொழியை போன்றது. அந்த வடிவத்தில் எனக்கு இன்றைக்கும் நட்பாகவும் தோழமையாகவும் இருக்கக்கூடிய குமரி மாவட்ட தோழர்கள், குறிப்பாக தோழர் விஜயகுமார் அவர்கள், அதே போல் அருமை தோழர் சிவராமன் அவர்கள், இப்படி இந்த நிகழ்வுகளிலே பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக் கொள்கிறேன். அதே போல் கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய நீடாமங்கலம் சந்திரசேகர் அவர்கள், எங்களுடைய மண்ணினுடைய மைந்தர், மாவட்ட செயலாளர், அதே போல் பாண்டிச்சேரி ஆதிராமன் அவர்கள், இவர்கள் அத்தனை பேரும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து என்னை வாழ்த்திருக்கிறார்கள். இன்னும் ஏதேனும் பெயர்கள் விடுபட்டிருந்தால் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, சுருக்கமாக காலம் கடந்து விட்ட நிலையில் நிறைய தோழர்கள் இந்த நிகழ்ச்சியிலே நீண்ட நேரமாக காத்திருக்கிற நிலையில் ஒரு சில செய்திகளை மட்டும் இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். பொதுவாக இந்த அன்பு, தோழமை என்பதையெல்லாம் வெறும் வார்த்தைகளில் நாம் படித்துவிட முடியாது. இங்கே நான் பலரை சுற்ற வேண்டும். இவர்கள் வெறும் நபர்கள் அல்ல, இவை பெயர்களும் அல்ல. என்னை உருவாக்கிய அமைப்பில், இயக்கத்தில் உணர்வின் திரட்சியாக இருக்கக்கூடியவர்கள். எனக்கான முகத்தினை, அடையாளத்தினை உருவாக்கிய இந்த நபர்களை நான் இந்த இடத்தில் சுருக்கமாக நான் சொல்லிவிடுகிறேன். முதலில் நான் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் ஒரு சிறுவனாக சேர்ந்தபோது பேராவூரணி வட்டாரத்தைச் சேர்ந்த இன்றைக்கு வட்டார கல்வி அலுவலராக இருக்கக்கூடிய சிவசாமி என்கிற அண்ணன், அவரும் நானும் தான் இணைந்து 2 ஆண்டுகள் இருந்தோம்.
என்னுடைய பல பொது புரிதல்களுக்கு என்னை ஆற்றுப்படுத்தியவர் சிவசாமி அவர்கள். அதே போல மன்னார்குடியில் 1987 பயிற்சி முடித்து விட்டு வந்தகையோடு நான் பொதுவுடைமை இயக்கத்தை தேர்ந்து கொள்வதற்கு என்னை ஆற்றுப்படுத்திய அறிமுகப்படுத்திய ஒரு ஆளுமை தொலைத்தொடர்புத் துறையிலே அன்றைக்கு பணி செய்து அதன் தலைவராக இருந்த அன்பிற்குரிய எம் சின்னக்கண் அவர்கள். அந்த காலகட்டங்களில் நான் NFPT-யினுடைய ஒரு உறுப்பு போலவே நான் இருப்பேன். என்னோடு முழுவதுமாக எது இடையூறா இருக்கா? தோழர் MC என்று சொல்லக்கூடிய எம் சின்னக்கண் அவர்கள்தான் என்னை இந்த பக்கத்துக்கு அழைத்து வந்தவர். அந்த காலகட்டத்தில் ஆசிரியர் கூட்டு இயக்கம் என்று இருந்தது. பாவை ராமசாமி அவர்களும் சேவை அங்கப்பன் அவர்களும் இணைந்து அது தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியிலிருந்து பிரிந்த ஒரு அமைப்பாக அது இருந்த நேரத்தில் அந்த அமைப்பிலும் பொது இயக்கத்திலும் என்னை செயல்படுத்துவதற்காக அன்றைக்கு தொலைத்தொடர்புத்துறையினுடைய ஒப்பற்ற தலைவராக இருந்த டி ஞானையா அவர்கள், கோவையினுடைய அற்புதமான ஆளுமை, அவர் வந்துதான் என்னை இந்த அமைப்பிலே உறுப்பினராக முதலில் சேர்த்தார். இது ஒரு அதே போல இன்றைக்கு தோழர் வை செல்வராஜ், நான், வனத்துறையில் இருக்கக்கூடிய செடியரசு, அருமை தோழர் கே தவபாண்டியன், பின்னால் தோழர் அண்ணாதுரை போன்றவர்கள், இவர்களெல்லாம் ஒரு குடும்பமாக எங்களை வழிநடத்திய பெரிய ஆளுமைகள் என்றால் தோழர் வீரசேனன் அவர்களும் தோழர் முத்தரசன் அவர்களும். அவர்கள் இரட்டையர்கள் போலவே வலம் வருவார்கள். ஒரு சிந்தனை என்றால் இன்னொரு செயல் என்று வைத்துக் கொள்ள முடியும். அப்படி இருந்த அந்த குடும்பம் ஒன்றாக இருந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய பொதுவுடைமை இயக்கம், அன்றைக்கு மாவட்ட செயலாளராக இருந்த தோழர் பி ராமலிங்கம் அவர்கள், அன்றைக்கு பொறுப்புகளில் இருந்த தோழர்கள் அரங்க சின்னப்பா, டாக்டர் துரைமாணிக்கம், தோழர் சி மகேந்திரன், தோழர் ஏவி ராமசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் பழனிசாமி அவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் எம் செல்வராஜ் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் வை சிவபுண்ணியம் அவர்கள், ஏறக்குறைய இன்றைக்கு 4 மாவட்டங்களாக இருக்கக்கூடிய ஒன்றிணைந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய தளபதிகள் போல இருந்த இவர்களினுடைய நிழலில்தான் நாங்கள் எங்களுடைய இயக்க அனுபவங்களை கற்றோம், கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். இந்த நேரத்தில் அவர்களை நான் மிக்க மன நெகிழ்வோடு நான் நினைவு கூறுகிறேன். அதே போல் கலை இலக்கிய பெருமன்றத்தில் தோழர் வை செல்வராஜ் அவர்கள் சொன்னது போல தோழர் தமிழரசன் அவர்கள் இயக்கத்திற்கும் பொறுப்பாக இருந்தார், கலை இலக்கிய பெருமன்றத்துக்கும் பொறுப்பாக இருந்தார். புதிதாக வந்த என்னை உடனடியாக செயலாளர் என்று மன்னார்குடியில் அறிவித்தார்கள். முதல் கூட்டத்திற்கு நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பாராளுமன்ற உறுப்பினர் திருப்பூர் சுப்பராயன் அவர்கள், அன்றைக்கு அவர் ஒரு பெரிய, இன்றைக்கும் தான் அவர் பெரிய ஒரு நட்சத்திர பேச்சாளராக திகழ்ந்தார். ஏறக்குறைய நான் கேட்ட பாரதி பற்றிய அனைவர் பேசிய பேச்சுகளிலுமே தமிழ்நாட்டில் நான் கேட்ட மிக உயர்ந்த ஒரு அரிய பேச்சு என்பது பாரதியை பற்றிய அந்த பேச்சு. அதை நான் தான் ஒழுங்கு செய்து ஏறக்குறைய 1988 என்று நினைக்கிறேன், அப்பொழுது அது நடத்தினேன். அது ஒரு தொடக்கம் என்று வைத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் தோழர்கள் ஆப்பா பாளையன், வாய்மநாதன், இந்த 2 பெரியவர்களும் என்னை இணைத்து கொண்டு பல அவர்களுடைய மகன்களை விட வயது குறைந்த என்னை ஒரு தோழமையோடு நடத்தி இந்த இயக்கத்திற்கு கைபிடித்து அழைத்து கொண்டு சென்றவர்கள் அவர்கள். அதே போல் 34 மகாமாரியம்மன் கோயில் திரு என்று சொல்லக்கூடிய இன்றைக்கும் இருக்கக்கூடிய நம்முடைய அலுவலகம், அதில் புலவர் கலியபெருமாள், கவிஞர் மாசி பூபாலன், அதே போல் ராஜேந்திரன், அண்ணாதுரை என்று இந்த வட்டம்தான் ஒரு தோழமை அன்பை, ஒரு சமூக மனிதனாக என்னை உருவாக்கியது இந்த அமைப்பு தான், இந்த இயக்கம்தான். அதே போல் குமரி மாவட்டத்தினுடைய தோழர்கள் SK கங்கா அவர்கள், அண்ணன் சொக்கலிங்கம் அவர்கள், செந்தி அண்ணாச்சி அவர்கள், ராமச்சந்திரன் அவர்கள், அப்புறம் பின்னாலே எங்களுடைய அணிகளிலே உருவான தோழர் அன்பு, MSR முஸ்தபா என்று இந்த தன்மைகள் தான் என்னை அமைப்புக்குள்ளாக ஒரு அமைப்பாளனாக கண்டெடுத்த தன்மைகள் என்று சொல்ல வேண்டும். அண்ணாச்சி பொன்னியலன் வழியாக தஞ்சாவூர் டாக்டர் இளங்கோவன் அவர்கள் எனக்கு அறிமுகமானார்கள். இளங்கோவனும் அவருடைய துணைவியார், அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அந்நியார் உஷா இளங்கோவன் அவர்களும் என்னை ஒரு உடன்பிறவா தம்பி போல பாவித்தார்கள். அவர்கள்தான் என்னை முனைவர் பட்டம் சேர வேண்டும் என்று சொல்லி தமிழ் பல்கலைக்கழகத்தில் விண்ணப்பத்தினை வாங்கி தந்தவர்கள் உஷா இளங்கோவன் அவர்கள். அப்பொழுது அங்கு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவர் டாக்டர் ராமசுந்தரம், RMS என்று அழைக்கக்கூடிய நம்முடைய நாவாவினுடைய சிந்தனை பள்ளியைச் சேர்ந்த தோழர் RMS அவர்கள்.
அவர்கள்தான் என்னை அழைத்து கொண்டு போய் முனைவர் பட்டத்திற்காக பேராசிரியர் பே. மாதையன் அவர்களிடம் சேர்த்தார்கள். அப்பொழுது பள்ளி ஆசிரியர்கள் முனைவர் பட்டம் செய்ய முடியாது, மேல்நிலை பள்ளி ஆசிரியர்களாக இருப்பவர்கள் செய்யலாம் என்று இந்த விதியை மாற்றி, அவர் ஆட்சிக்குழுவில் இருந்தார் ராமச்சந்திரன் அவர்கள், ஆசிரியர் யார் வேண்டுமானாலும் பகுதி நேரமாக செய்யலாம் என்கிற திருத்தத்தை செய்து முதலாக என்னை அந்த முனைவர் பட்ட ஆய்வுக்கு சேர்த்தார். எடுத்துக்கொண்ட தலைப்பு வனமாமலை. நான் பொது உடைமை இயக்கம், கலை இலக்கிய பெருமன்றம், கன்னியாகுமரி தோழர்கள், இந்த இணைப்பை எல்லாம் சொல்லுகிற போது மாதையன் சொன்னார், நீங்கள் வனமாமலை பற்றி செய்யலாம் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் அந்த தலைப்பை ஏற்ற பின்னால் தான் அதில் உள்ள சுமை தெரிந்தது. என்னால் வனமாமலையினுடைய மிகப்பெரிய ஆகிருதி என்று சொல்லக்கூடிய, மிகப்பெரிய ஆளுமை என்று சொல்லக்கூடிய, தமிழ்நாட்டினுடைய இடதுசாரி பண்பாட்டு வரலாற்று தத்துவார்த்த தலைமை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தவர் வனமாமலை அவர்கள். அதில் பெரும் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் அவர்கள், அன்பிற்குரிய தோழர் மேத்தூரா அவர்கள், எஸ். தோத்தாத்திரி அவர்கள், முப்பால்மணி, முத்துமோகன், தீசு நடராஜன், மங்கையக்கா, ராமச்சந்திரன் என்று மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் அவரால் உருவாக்கப்பட்டவர்கள். ஆனால் வனமாமலை பற்றிய ஒட்டுமொத்த தொகுப்புகள், தோழர் மேத்துரா அவர்கள் குறிப்பிட்டது போல, அவரை பற்றிய செய்திகள் நிறைய இருக்கின்றன, அவரால் உருவானவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் முழுமையான அவருடைய ஆக்கங்கள் கூட இல்லை என்கிற நிலையில் சிதறியிருந்தவையெல்லாம் ஏறக்குறைய 2-3 ஆண்டுகள் தமிழ்நாடு முழுவதும் சென்று அவைகளை சேகரித்தேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது. அந்த நிலையில் என்னுடைய ஆய்வை நான் செய்து முடித்தேன். ஏறக்குறைய 10 ஆண்டுகள் என்னுடைய ஆய்வு நடந்தது. என்னுடைய நெறியாளர் மாதையன் அவர்கள் ஒரு பழைய பேராசிரியர் மரபை சேர்ந்தவர், மிக மிக நேர்மையானவர், மிக மிக கண்டிப்பானவர். ஆனால் அவர் என்னை ஒரு சக தோழனாக ஏற்றுக்கொண்டார். என்னுடைய வழியாக நம்முடைய அமைப்புக்கும் நம்முடைய சிந்தனைக்கும் கூட தன்னுடைய வருங்கால நடவடிக்கைகளை மாற்றிக்கொண்டவர் பேராசிரியர் மாதையன் அவர்கள். என்னுடைய நடை உருவாக்கத்திற்கு, எழுத்திற்கு, ஆய்வு முறைமை உருவாக்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தவர் பேராசிரியர் மாதையன் என்பதை நான் அந்த இடத்தில் நான் சொல்ல முடியும். அப்போ அந்த ஆய்வு என்பது ஒரு அதிலிருந்து நான் ஆசிரியராக இருந்த என்னை பல்கலைக்கழகத்திற்கு என்னுடைய பணிகள், கலை இலக்கிய பெருமன்றம் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது எதுவுமே நான் நான் பல இடங்களில் சொல்லுவேன், நான் ஒரு காட்டு செடி போல, ஏதோ ஒரு திட்டமிட்டு இப்படி ஆயிடணும், பிஹெச்டி வாங்கிடணும், டாக்டர் பட்டம் வந்துடும், பல்கலைக்கழகத்துக்கு போவோம், பேராசிரியர், எந்த எண்ணமும் இல்லை. இன்றைக்கும் நான் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் என்பதை பல இடங்களில் நான் சொல்வேன், இருந்தவன் என்பதை நான் சொல்வேன். பள்ளி ஆசிரியனாக இருந்ததுக்கும் பல்கலைக்கழக பேராசிரியருக்கு என்னுடைய நடத்தை மாற்றத்தில் எதுவுமே இல்லை. ஏனென்றால் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி தூர வைத்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வை, ஒரு சக்தி எனக்கு உண்டு. அப்போ 2006 மதிப்பிற்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் மீண்டும் முதல்வராகிறார். 2007 இந்த விண்ணப்பங்கள் வருகிற போது நான் பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பித்தேன் என்பதை தெரிந்து கொண்டு நம்முடைய தலைவர்கள், அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய மன்னார்குடியினுடைய மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் வை. சிவபுண்ணியம் அவர்கள், தலைவர் தாப்பா அவர்கள், தலைவர் RNK அவர்கள், தோழர் முத்தரசன், தோழர் VV இவர்களெல்லாம் இணைந்துதான் என்னை பல்கலைக்கழகத்துக்கு செல்ல வேண்டும் என்று ஆற்றுப்படுத்தினார்கள். அது வேறு வழியில் யாரும் புரிந்து கொள்ளக்கூடாது. ஆனால் உங்களுக்கு தகுதி இருக்கிறது, நீங்கள் இந்த இடத்திற்கு செல்லலாம் என்பதற்கான ஒரு வழிகாட்டுதலை நம்முடைய இயக்கமும் நம்முடைய தலைவர்களும் செய்தார்கள். ஒரு கடந்த காலங்களில் பள்ளிகளிலே ஆசிரியர்களாக இருந்தவர்கள் பேராசிரியர்களாக மாறியிருக்கார்கள். ஆனால் என்னுடைய காலத்தில் ஒரு பள்ளி ஆசிரியனாக இருந்த நான் பல்கலைக்கழக ஆசிரியனாக மாறினது என்பது ரொம்பவும் அந்த தருணத்தில் முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன். பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறையைச் சேர்ந்த பேராசிரியர் கோவிந்தசாமி அவர்கள், அதே போல் அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறையைச் சேர்ந்த பேராசிரியர் உதயசூரியன் போன்றவர்கள் எனக்கு உறுதுணையாக இருந்தார்கள். பின்னால் பொறியாளர் செல்வபாண்டியன் போன்றவர்கள் எல்லாம் என்னுடைய பணிகளுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் என்பதையும் இந்த இடத்தில் நான் நன்றியோடு நான் குறிப்பிடுகிறேன். அப்போ ஒரு முழுமையாக நேரடியாக பல்கலைக்கழகத்தில் படிக்காத ஒரு நபர் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் செல்லக்கூடிய வாய்ப்பு, உரையாற்றக்கூடிய வாய்ப்பு, நான் எழுதியிருக்கக்கூடிய புத்தகங்கள் பல பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய வாய்ப்பு, இன்னும் சொல்லப்போனால் ஒரு 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 என்னுடைய குடும்பம் என்பதே கூட ஒரு எழுத்து அறிவு இல்லாத என்னுடைய தாய் தந்தையர், அந்த சூழ்நிலையில் ஒரு விவசாய ஒரு சிறு குடியாக இருந்த நான் இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் என்றால் இது நம்முடைய தோழமை, நம்முடைய அமைப்பு, நம்முடைய இயக்கம், நம்முடைய சிந்தனை,
சமூக கூட்டு அந்த உளவியலினுடைய விளைவுதான் என்பதை நான் இந்த இடத்தில் நான் சொல்லிக்கிறேன். அதே போல் கல்விப்புலத்திலும் கூட என்னுடைய துணைவேந்தர்களாக இருந்தவர்கள் மதிப்பிற்குரிய சி. சுப்பிரமணியன் அவர்கள், நான் பயணி நியமித்த போது அவர்தான் துணைவேந்தர். பின்னாலே அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய இயக்குநராக இருந்த எழுத்தாளர் படைப்பாளி மா. ராஜேந்திரன் அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய படைப்பு மூலத்தை கண்டறிந்து என்னை ஆற்றுப்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர். அதே போல் பேராசிரியர் முனைவர் துணைவேந்தர் திருமலை ஐயா அவர்கள்தான் சாகித்ய அகாடமிக்கு நான் செல்வதற்கு என்னை பரிந்துரை செய்தார்கள் பல்கலைக்கழகத்திலிருந்து. அதே போல் பேராசிரியர் கா. பாஸ்கரன் அவர்கள் எனக்கு இந்த பேராசிரியர் நிலையில் பதவி நிலை உயர்வுக்கு வழிவகுத்தவர்கள். அதே போல் என்னுடைய அருமை நண்பர் பேராசிரியர் கோ. பாலசுப்ரமணியம் அவர்கள் நான் புலத்தலைவராகவும் ஆட்சிக்குழு தலைவர் உறுப்பினராகவும் ஆவதற்கான வாய்ப்புகளை தந்தார்கள். அதே போல் பேராசிரியர் திருவள்ளுவர்களும் இப்படி துணைவேந்தர்கள் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கூட என்னை ஒரு இளைய தம்பியாக, வளர வேண்டிய ஒரு நபராக என்னை நினைத்து ஆற்றுப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதையும் இந்த இடத்திலே நான் நினைவு கூர்கிறேன். இந்த சாகித்ய அகாதமி அந்த உறுப்பினர் என்கிற அந்த பொறுப்பிற்கு நான் வருவதற்கு முழு முதல் காரணமாக இருந்தவர் கவிஞர்களின் கவிஞர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மூத்த முன்னோடி அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஐயா சிற்பி அவர்கள். அதுக்கு எனக்கு மட்டுமல்ல, பின்னால் ஆனந்தகுமார் அவர்கள் ஆலோசனை குழுவில் இடம்பெறுவதற்கும் நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தை சார்ந்தவர்கள் சாகித்ய அகாடமி பரிசுகளை பெறுவதற்கான அந்த பரிந்துரைகளுக்கும் கூட மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஐயா சிற்பி அவர்கள். என்னுடைய பணி மேம்பாட்டிற்கும் மிக முக்கியமான உறுதுணையாக இருந்தவர்கள். அவரை இந்த நேரத்தில் நான் நினைவு கூர்ந்து நன்றி தெரிவிக்கிறேன். அதே போல் என்னுடைய எல்லா நிலைகளுக்கும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள், இங்கே நம்முடைய அன்பிற்குரிய தலைவர் விஎஸ் அவர்கள் சொன்னது போல் என்னுடைய தாய் தந்தையர், என்னுடைய அண்ணன் அண்ணி, அதே போல் என்னுடைய துணைவியார், என்னுடைய பிள்ளைகள், இவர்கள் தங்களுக்கு செய்ய வேண்டிய என்னுடைய கடமைகளை கூட அவர்கள் எதிர்பார்க்காமல் என்னை சுதந்திரமாக இயக்கத்தில் எழுத, படிக்க, பயணிக்க உறுதுணையாக இருந்தார்கள் என்பது ரொம்ப முக்கியமானது. அதே போல் இன்றைக்கு மன்னார்குடியில் இருக்கக்கூடிய தாரகி நண்பர்கள், இலக்கிய வட்ட நண்பர்கள், தஞ்சையில் இருக்கக்கூடிய நல்லூர் முற்றம் டாக்டர் மருதுரை உள்ளிட்ட நண்பர்கள், இப்படி எல்லாருடைய ஒரு கூட்டுறவினுடைய விளைச்சல் தான் இந்த காமராஜ். ஒரு காட்டு செடி போல என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து கொண்டவன். அந்த வகையில் இந்த சிறப்பு என்பது இது இலக்கிய மாமணியாக இருக்கலாம், வேறு எந்த சிறப்பு என்பது தனிப்பட்ட காமராசு என்கிற இந்த எலும்பும் தோளுமான மனிதனுக்கு அல்ல. அன்பு, தோழமை, நட்பு, சிந்தனை, சமூகத்தினுடைய ஒரு துளி என்கிற அந்த பேர் உணர்வுக்குத்தான் இந்த அங்கீகாரங்கள் என்பதை சொல்லி எல்லோருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். யாரேனும் பெயர் விடுபட்டிருந்தால் அதற்காகவும் என்னை பொறுத்துள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு எல்லோருக்கும் நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருதுக்கு பிறகு எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த வாழ்த்துக்கள் நேரடியாகவும் பல வகைகளிலும் எனக்கு சிறப்பு செய்கிற தன்மைகளை எல்லாம் பார்க்கிற போது இந்த நன்றி கடனுக்கு, இந்த நம்பிக்கைக்கு உரியவனாக என்னை மேலும் வளப்படுத்தி கொள்வேன், உழைப்பேன், சமூகத்திற்காக நான் நிற்பேன் என்பதை மட்டும் இந்த இடத்தில் சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. மீண்டும் அண்ணன் கங்கா அவர்களுக்கும் ராமச்சந்திரன் அண்ணன் அவர்களுக்கும் நன்றிகள். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.